இப்போ சீனியர் 5 அப்படின்ற சீசன் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. இந்த சூழல்ல அதில் பவித்ரா அப்படின்ற பொண்ணு வந்து அறிமுகமாக இருக்காங்க. அவங்க நல்லாவே பாடியிருக்காங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா மேடைகள்ல அவங்க பாடும்பொழுது நல்லாவே தெரியுது. சமீபத்தில தேவயானி அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாரி ஏதோ வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு கூட சில விஷயங்கள் வெளியாகியிருந்தது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இந்த சூழல்ல அவங்களுடைய பின்னணி என்ன? எப்படி இவங்க இங்கே வந்தாங்க? அப்படின்றத ஜட்ஜுகள் வந்து மேடையில கேட்டாங்க. அப்ப என்ன இருக்குன்னா, அவங்க என்னுடைய கணவர் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு, வரவே கிடையாது. அதனால ஒரேடியா போயிட்டாரு. அடுத்து என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? நான் என்ன செய்ய போறேன்? அப்படின்ற நிறைய வந்து எதிர்பார்ப்புகள், கேள்விகள் எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. இப்ப நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கணவருக்காக தான். ஏன்னா, நான் நல்லா பாடுவேன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த மாரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள்ல நான் கலந்துக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசை. அதுக்கு முயற்சியும் பண்ணாரு. ஆனா, அவர் இருக்கிற வரைக்கும் அத வந்து பார்த்தீங்கன்னா, செய்ய முடியாமலே போயிடுச்சு. அதனால, என்னுடைய கணவரினுடைய ஆசை, லட்சியத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பவித்ரா சொல்லியிருந்தாங்க. அவங்க பாடக்கூடிய விதத்த பார்த்தாலே அவங்க டைட்டில் வின் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்றது தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களினுடைய கூலி திரைப்படம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் டி. ராஜேந்திரன் அவர்கள் வந்து பாடியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எப்படி டிஆர் இதற்கு அக்செப்ட் பண்ணாரு அப்படின்னு எல்லாருமே கேட்டு வந்துருந்தாங்க. ஏன்னா இந்த விஷயத்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்னதுமே ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டாராம். இப்போ தான் அவருக்கு சின்னதாக ஆப்ரேஷன் வந்து சமீபத்தில் நடந்துச்சு. இந்த சூழ்நிலையில் அவரால் எப்படி டான்ஸ் எல்லாம் ஆட முடியும், அதே போல் எப்படி பாட முடியும், அதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணுவாரான்னு கேட்டிருக்காரு. இந்த விஷயத்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எப்போ டிஆரிடம் சொன்னாரோ, எனக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் மாதிரி அவருக்காக எப்போ என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து பாடி கொடுத்துட்டு அந்த பாடலுக்கு நடனமும் ஆடியிருக்காராம். இந்த செய்தி கேட்டு ரொம்பவே ரஜினிகாந்த் அவர்கள் நெகிழ்ந்து போயிருக்காராம். இப்படி தான் டிஆர் அவர்கள் வந்து கூலி திரைப்படத்துக்குள்ளே வந்தார் அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சமீபத்தில் பகிர்ந்திருந்தார். என்னதான் இருந்தாலும் படம் அப்படின்னு வந்துட்டா டிஆர் அவர்களுடைய ஸ்டைலும் சரி, அவருடைய வசனம் எதுவாக இருந்தாலும் தனியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.